ஹலோ மிடில் லடூஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஹேர் லாஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஹேர் பேக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பிகாஸ் நானும் எந்த ஹேர் பேக்குமே ஒரு 2 to 3 மந்த் வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை. ப்ராப்பராக வந்து ஹேர் கேர் ரொட்டீனும் பண்ணல. அதனால் அதோட எஃபெக்டிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு நிறைய ஹேர் லாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சுத்தமாகவே கவனிக்கல ஹேரை. ஸோ வந்து நல்லா ஹெவியான ஹேர் லாஸ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம கவனிக்காம விட்டு சொட்டையாயிருன்னு சொல்லி பயந்துட்டு அதுக்கப்புறம் அகெயின் நான் ஹேர் கேர் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ண ஹேர் பேக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் எனக்கு ரொம்ப ஹேர் லாஸாக இருக்கும்போது தலையில் சீப்பு வச்சு சீவினா கூட அவ்வளோ முடி வருது. சிக்கே இல்லை, பட் நான் சீப்பு வச்சு சீவும்போது அவ்வளோ முடி வந்து கொட்டுது. ஸோ அந்த ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணேன். நான் வந்து ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து இந்த ஹேர் பேக் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் கொடுத்து என்னோடய ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த சூப்பரான ஹேர் பேக் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு சடனாக ஹேர் லாஸ் ஆகுது, இல்லை ஃபஸ்ட்டுந்தே வந்து ஹெவியான ஹேர் லாஸ் இருக்குது, என்ன பண்ணாலும் கண்ட்ரோலே ஆன மாதிரி தெரியல அப்படின்னா இந்த ஹேர் பேக் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்போவும் ஹேர் லாஸ் வந்து கண்ட்ரோல் ஆகலை அப்படிங்கிறவங்களும் இந்த ஹேர் பேக்கை ஒரு லாஸ்ட் சான்ஸாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணுறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். வீக்லி ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 4 to 5 டைம்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ஹேர் பேக் ஹேர் லாஸ் மட்டும் கிடையாது, உங்கள் ஹேர் க்ரோத்தையும் நல்லாவே ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ வாங்க அந்த சூப்பரான ஹேர் பேக் கீழே ப்ரேட் பண்ணலாம், அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் நிறைய ஹேர் கேர் வீடியோ, ஸ்கின் கேர் வீடியோ எல்லாமே வரும். ஸோ அது எல்லாமே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி பச்சை பயிரை வந்து நீங்கள் வாட்டரில் ஆட் பண்ணி ஊற வச்சுருங்க. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சாலே போதும். அண்ட் இது வந்து நம்ம ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும், நம்ம ஹேருக்கு தேவையான ஒரு நரிஷ்மெண்ட்டை கொடுக்கும், நம்ம ஹேர் க்ரோத்தை நல்லாவே ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆலோவேரா வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆலோவேரா எடுத்து சைடில் நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி இதை நான் வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆலோவேரா பற்றி நான் சொல்லவே வேண்டியதில்லை. நம்ம ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும், நம்ம ஹேர் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணும், நம்ம ஹேருக்கு வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட் வந்து கொடுக்கும். ஸோ ஆலோவேரா வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து தேங்காய் பூ, இதை வந்து நீங்கள் கட் பண்ணியும் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி சர்வையும் வந்து எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க. தேங்காய் பாலாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி தேங்காய் வந்து சுரவை எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம ஹேர் தேவையான ஒரு நரிஷ்மெண்ட்டை வந்து கொடுக்கும். ஆக்சுவலி ஹேர் வந்து ரொம்ப ட்ரை அண்ட் ஃப்ரிஸியாக இருந்தாலும் முடி வந்து அதில் கட்டாகி விழுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதேமாதிரி ஸ்ப்ளிட்டைன்ஸ் அதிகமாக இருந்தாலும் முடி வந்து கட்டாகி விழுகும். ஸோ அந்த ஸ்ப்ளிட்டைன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் நம்ம முடிக்கு தேவையான ஒரு நரிஷ்மெண்ட்டை கொடுக்கறதுக்காகவும் தான் அந்த தேங்காய் பூ நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் லாஸ்ட்டாக என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன வெங்காயம். ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னாலே கண்டிப்பாக உங்கள் ஆயில்லையும் உங்களோட ஹேர் பேக்லையும் சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நிறைய சல்ஃபர் கண்டென்ட் இருக்கனால இது நம்ம ஹேர் லாஸை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி முடி விழுந்த இடத்துல புது முடி வளர்றதுக்கு இந்த சின்ன வெங்காயத்தில் இருக்கிற சல்ஃபர் கண்டென்ட் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 to 15 வந்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே என்னோடய ஹேர் லென்த்துக்கு நான் அந்த அளவு வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட ஹேர் லென்த்தை பொறுத்து இதோட அளவு வந்து நீங்கள் கூட குறைய எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு மிக்ஸ்டர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம எடுத்து வச்ச பச்சை பயிரை ஊற வச்ச தண்ணியோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம எடுத்து வச்ச ஆலோவேரா அண்ட் அதுக்கப்புறமா கோகனட்டு, அதுக்கப்புறமா அந்த ஆனியன், இந்த எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பச்சை பயிர் ஊற வைக்கும் போதே உங்கள் ஹேருக்கு வந்து ஆயில் வச்சுருங்க. ஆயில் வைக்காமல் எப்போவுமே ஹேர் பேக் யூஸ் பண்ணாதீங்க, அது உங்கள் ஹேர் இன்னும் ட்ரை பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரை ஹேர், ஃப்ரிஸி ஹேர் அப்படின்னா இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே ஆட் பண்ணி காமிக்கல, எனக்கு வந்து இதுவே போதுமானதாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு ட்ரை ஹேர், ஃப்ரிஸி ஹேர்னால் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து அரைச்செடுத்துருங்க. அரைச்செடுத்துக்கு அப்புறமா வந்து ஒரு லேசான கிளாத் வச்சு இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்படின்னா வந்து நம்மளோட ஹேர் பேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்கள் மார்னிங்கே வந்து ரிசைட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒன்று வந்து சண்டே வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ டைம் இருக்கும் நமக்கு. அண்ட் இன்னொரு நாள் வந்துட்டு நீங்கள் ஒரு வெனஸ்டே இல்லை வந்து டியூஸ்டே அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு வீக்லி ட்வைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கணக்காயிடும். ஸோ வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் லாஸு எவ்வளோ ரொம்ப ஹெவியான ஹேர் லாஸாக இருக்குது, ரொம்ப வருஷமாக ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னாலுமே நல்லபடியாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், அந்த ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் முடி விழுந்த இடத்துல புது முடி வளர்றக்கும் இந்த ஹேர் பேக் வந்து சூப்பர் டூப்பராக ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் 2 டைம் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட் இல்லைன்னு சொல்லாமல் கண்டிப்பாக கண்டினியூவாக வந்து வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டீப் கண்டிஷனிங் ஹேர் மாஸ்க் தான் வந்து தரலான்னு இருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு ஆயில் மேக்கிங் வீடியோவும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு இப்போவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் இருந்துட்டு விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.